அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈடு செய்யப்படும் இழப்புகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விற்காக ஏதேனும் ஒன்றை இழக்க முன்வந்து இழந்து விட்டீர்கள் என்றால், நீங்கள் இழந்த அந்த ஒன்றுக்கு பகரமாக அல்லாஹ் அதைவிட சிறந்ததை உங்களுக்கு வழங்குவான். இந்த செய்தி அஹ்மத் என்ற நூலிலே 231224 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைக்காமல் போகிறது. அது நமக்கு மிகப்பெரிய இழப்பாக அமைகிறது. இப்படி வருகின்ற போது அந்த இழப்புகள் ஈடு செய்யப்படுகின்ற வகையிலே அல்லாஹுவால் வழங்கப்படுகின்ற சில பகரங்கள் நமக்கு ஆறுதலாக அமைகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், ஒரு சிரமம் ஏற்பட்டால், அதன் மூலமாக அதற்கு பகரமாக அவருக்கு வேறு ஏதாவது ஒரு வகையிலே அல்லாஹ் அவருக்கு அதற்கு தகுந்ததோர் இழப்பீடை வழங்கிவிடுகிறான். அதை அவர் சரியான முறையிலே சிந்தித்து ஆராய்ந்து பார்த்தார் என்று சொன்னால், அவருக்கு இலகுவாக அந்த விஷயங்கள் புரிந்துவிடும். இறை நம்பிக்கையும் தம்முடைய உயிர் உடைமைகளையும், ஏன் பாசத்திற்குரிய பிள்ளை செல்வங்கள் அனைத்தையும் நல்வழியில் அர்ப்பணிக்கக்கூடிய ஒருவருடைய தியாக மனப்பான்மை சர்வசாதாரணமான ஒன்று அல்ல. ஒருவருடைய உயிராக இருக்கட்டும், உடைமையாக இருக்கட்டும், அது நஷ்டமடைகிறது. அதன் மூலமாக பல வகையிலே அவர் மன சஞ்சலமடைகிறார். அதேபோன்று அவருடைய பிள்ளைகள் விஷயத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை விஷயத்திலே ஏதாவது கடுமையான மன உளைச்சலை அடைகிறார். இப்படியெல்லாம் அவர் சிரமப்படுகின்ற அந்த விஷயத்திற்கு பகரமாக அல்லாஹ் பல்வேறு வழிகளில் அவருக்கு உண்டான நிகரான பாக்கியங்களை வழங்கிவிடுகிறான். ஒரு அடியாருடைய காலில் முள் குத்துகிறது. அப்படி முள் தைக்கப்பட்ட ஒருவர் அந்த வேதனையை உணர்கிறார் என்று சொன்னால், அவரால் உணரப்படுகின்ற அந்த வேதனைகளுக்கும் அவருக்கு நன்மைகள் எழுதப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். உலக வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், சோதனைகளாக இருக்கட்டும், பல்வேறு வகை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அது நமக்கு ஒரு பாதிப்பாக, மனசோர்வாக, மன சஞ்சலமாக தெரிந்தாலும் கூட பின்னால் வருகின்ற காலத்திலே அதற்கு சில பாக்கியங்கள் நம்மை வந்தடைய இருக்கின்றது என்கின்ற நிலையை நாம் உணர்ந்து கொண்டு வாழ தலைப்பட வேண்டும். அதுதான் இந்த உலக வாழ்க்கையிலே நல்லோர்களால் நேசிக்கப்படுகின்ற விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்கு வருகிறதோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து பொறுமை காத்து இருக்கின்ற போது
அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கள் ஈடு செய்யப்படுகின்ற பாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.